யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். இப்போ குளிர்காலம் வந்துருச்சு. அடிக்கடி டீ குடிக்கணும்னு அந்த கிரேவிங்ஸ் இருக்கும். இந்த மாதிரி டீ வச்சு குடிச்சு பாருங்க. ஹெல்த்தியான டீயும் கூட டேஸ்டியாகவும் இருக்கும். இது நம்ம இரும்பு பேனில் பண்ணோன்னா ஹெல்த்தியாக இருக்குங்க. இந்த மாதிரி வர வெளியே நம்ம கேஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணும்போது சும்மா கம்மன்னு இருக்கும் ஸ்மெல்லு. இது கூட பெப்பர் சேர்த்துங்க. பெப்பர் வந்து த்ரோட்டுக்கு ரொம்ப நல்லது. இப்போ நார்மலாக சளி பிடிக்கிற பிரச்சனை, த்ரோட் பிரச்சனை எல்லாம் நிறையா வரும். இதெல்லாம் ஒரு மருத்துவ டீ மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப அரோமேட்டிக்காக இருக்கும். 8லேருந்து 10 ஏலக்காய் போடுங்க. ஏலக்காய் வாசனை பிடிக்காதவங்க ஏலக்காவை மட்டும் கம்மியாக சேர்த்திக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணும்போதே சூப்பரான ஸ்மெல்லாக இருக்கும். நான் கருப்பு ஏலக்காவும் சேர்த்திருக்கேன். பட்டை ஒரு துண்டு போட்டுக்கோங்க. ஸ்பைசஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு இரும்பு பாத்திரத்தில் ஃப்ரை பண்ணும்போது அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு அப்படியே கிடைக்கும். இந்த மாதிரி குளிர் டைமில் டீ வச்சு குடிச்சு பாருங்கள். வர டீ வச்சு குடித்தாலே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதுக்கு கடைசியாக நம்ம அந்த ஜாதி பூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எந்த த்ரோட் பெயினும் வராது. அடிக்கடி டீ குடிக்கணுங்கிற கிரேவிங்ஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி டீ குடிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஜாதிக்காயை லைட்டாக துருவி மட்டும் போடுங்க. இது அதிகமாக சேர்த்தக்கூடாது, ஒரு வாசனைக்காக தான் சேர்த்திருக்கேன். இது கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணும்போதே சும்மா கம்மன்னு வீடு ஃபுல்லாக மணக்கும். அதிமதுரமும் சுக்கும் டீக்கு அவ்வளோ நல்லதுங்க. இது 100% ஹெர்பல் டீ. நம்ம சுக்கை வந்து இடித்து சேர்த்திக்கணும். எல்லாம் மிக்சர் ஜார் வந்து நமக்கு அது ப்ராப்ளம் கொடுத்துரும். அதனால தான் நான் இடித்து சேர்த்துறேன். நம்ம சுக்கை இந்த மாதிரி தட்டி போடும்போது அது நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கும் ஹெல்ப் ஆகும். நம்ம இந்த மாதிரி குச்சியாக இருக்கிற அதிமதுரம் எடுத்து நல்லா உடச்சி அதுக்கப்புறம் சேர்த்திக்கோங்க. இல்லைனா நம்ம மிக்சரில் அடிக்கடி ரிப்பேர் வந்துடும். நம்ம எந்த பொருளை அரைச்சாலும் இந்த மாதிரி உடச்சி அதுக்கப்புறம் வறுத்தா சீக்கிரமாகவும் வறுபட்டுரும். நம்ம மிக்சர் ஜாரும் தப்பிச்சுக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை டீ குடிச்சு பாருங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம குடிக்கும் போது திரும்ப இன்னொரு தடவை டீ போட்டு குடிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கும். எப்போவாவது நம்ம டயர்டாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம மனசுக்கு வர்றது ஒன்றா டீ ஆர் காஃபி குடிக்கிறது. நாச்சு ஹெல்த்தியாக குடிங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் மிக்சர் ஜாரில் போடணும். சூடாக போட்டால் மிக்சர் ஜாரு ப்ராப்ளம் ஆகிடும். அதுவும் இல்லாமல் சீக்கிரமாகவும் கெட்டு போயிடும். இந்த மாதிரி டீ குடிச்சிங்கன்னு வைங்களேன், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. வீட்டில் இருக்கிறவங்களும் என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க. எல்லா பொருளும் ஒரே ஸ்பைசஸ் கடையிலே கிடைக்கும். எதுவுமே அளவு ஜாஸ்தி இல்லாமல் கரெக்டான பதத்தில் போடுங்க. கடைசியாக எல்லாம் வறுத்து அரைச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய சைஸ் கல்கண்டு எடுத்து இடிச்சு அதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போடுங்க. 1-2 பொருள் மட்டும் வறுக்காமல் கடைசியாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டு கடல் டேஸ்ட் மாதிரியே இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கடைசியாக ரோஜா பூ இதழ், இதை நீங்கள் ஃப்ரை பண்ண வேண்டியதில் இது ரெண்டையும் மட்டும் கடைசியாக அப்படியே போட்டு அரைச்சா போதும். அவ்வளோ டேஸ்ட்டு சும்மா கம்மன்னு இருக்குங்க. அது பவுடர் வந்து நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்மெல்லு குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மார்னிங் பூஸ்ட்டுக்கான எனர்ஜி இது தாங்க. இந்த பூஸ்ட்டு ஹார்லிக்ஸு பிடிக்காதவங்க எனக்கு டீ தான் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல சொல்யூஷன். இதை எடுத்து அப்படியே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே தெரியும், ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் நம்ம எதுவுமே அன்வான்டாக சேர்த்துலங்க, எல்லாமே ஹெர்ப்ஸ் தான் சேர்த்திருக்கோம். இந்த டீ வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்கள் பால் கூட வேண்டாம் அப்படின்னா வர டீயாகவும் போட்டு குடிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். டீ லவர்ஸ்க்கெல்லாம் இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ் தாங்க. நல்ல பவுடர் ஃபார்மில் இந்த மாதிரி அரைச்சு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கணும். நம்ம போடும்போது அதோட ஸ்மெல்லு சும்மா கம்மன்னு இருக்கும். நான் அடிக்கடி டீ குடிக்கிறதுல ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் குடிக்கிறதுனாச்சு. இந்த மாதிரி ஒரு தடவை டீ ட்ரை பண்ணி பாருங்கள். இது அதிக வேலை கூட இல்லை. நீங்கள் ஒரு தடவை வறுத்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டா வெளியிலேயே நீங்கள் 20 டேஸ் வச்சாலும் இதோட அரோமா அப்படியே இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கன்ஃபார்மாக 1 மாதத்துக்கு மேலேயே தாங்கும். நம்ம ஒரு பிஞ்ச் போட்டாலே போதுங்க, டீ அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை கெஸ்ட்டு யாராவது வந்தாலோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். திரும்ப உங்கள் வீட்டுக்கு டீ குடிக்கிறக்கே ஆள் வருவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம எப்போவுமே நார்மலாக டீ வைக்கிற மாதிரி டீ பவுடரை போட்டுட்டு கொஞ்சோண்டு அந்த பவுடர் மட்டும் போதும். சுகன்ஸ் ஹோமோட சீக்ரெட்டான டீ ரெசிபி இது தாங்க. நான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருவேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு தடவை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்களேன், கண்டிப்பாக திரும்ப இந்த மாதிரி டீ பவுடரை சேர்த்து வச்சுருவேங்க. இது நம்ம டீ பவுடர் கூட கலந்து வைக்கலாம். ஆனால் ஒரு சிலருக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்காது. அதனால தான் நம்ம தனியாக பண்ணி வச்சுருக்கோம். அதுவும் சுக்கும் அதிமதுரமும் டேஸ்ட்டு சூப்பராக காமிக்குங்க. அதுவும் இல்லாமல் த்ரோட் பெயின் இருக்கிறவங்களுக்கு பெப்பர் நல்லாவே ஒர்க் ஆகும். டீ குடிக்கிறது ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஹெல்த்தியான டீயாக குடிங்க. அவங்களும் நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே அடிக்கடி கேட்குறது இந்த மசாலா டீ. ஒரு தடவை இந்த மசாலா டீ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வச்சு கொடுத்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த குளிர்காலத்தில் த்ரோட் பெயின், சளி பிடிக்கிறதுன்னு நிறைய பிரச்சனை இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வேலை அலுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன எடுக்கிறோன்னா டீ தான். அதே டீ நமக்கு ஹெல்த்தியாக கிடைக்குதுன்னா அதுக்காக ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணுறது தப்பே இல்லை. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த டீயோட வாசனை கொதிக்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
சர்க்கரை வேணும்னாலும் சேர்த்திக்கலாம், நாட்டு சர்க்கரை வேணும்னாலும் சேர்த்திக்கலாம். சர்க்கரைனா டீ கூடவே போட்டு கொதிக்க வச்சுருங்க. நாட்டு சர்க்கரைன்னா நீங்கள் தனியாக வடிகட்டி அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. நான் எனக்கு கொஞ்சம் சுகர் சேர்த்தி தான் வேணும். நான் எதுலேயுமே சுகர் ஜாஸ்தி சேர்த்ததுனால டீயில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்குவேன். அதிகமானா கொஞ்சம் தாங்க அதிகமாக, ரொம்ப ஜாஸ்தி சேர்த்திக்க கூடாது. எதாக இருந்தாலும் அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் சுகர் கம்மி, எனக்கு மட்டும் சுகர் ஜாஸ்தி. டீயோட வாசனை பாருங்கள், ஐயோ பக்கத்து வீட்டு வரைக்கும் வருங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும், ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவில் ஒரு சின்ன சின்ன மாற்றம் பண்ணாலே போதுங்க, நம்ம எந்த நோய் நொடியும் இல்லாமல் நல்லா இருக்கலாம். இதில் அதிமதுரமும் சுக்கும் போட்டுக்கிறனால டீ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஹெல்த்தி சாய் போட்டு கொடுத்து பாருங்கள், செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதுவும் இந்த குளிர்காலத்துக்கு சொல்லவே வேண்டாம், திரும்ப திரும்ப டீ கேட்பாங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மாதம் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சா அப்படியே இருக்கும். வெளியில் வச்சா 15 days வரைக்கும் தாக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.